வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இது என்ன சொன்னீங்கன்னா, புதுசாக ஒரு ரவுண்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். தமிழாறு நடத்துகின்ற 7 ஸ்வரங்கள் மியூசிக் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஃப்ரீ ஸ்டைல், ஃபோக் ஸ்டைல், வெஸ்டர்ன் என்று சொல்லி நிறைய ரவுண்டு நாங்கள் செஞ்சிட்டோம். ஸோ அப்படியே நிறைய ரவுண்ட் செஞ்சாலும், ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு தாகம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், எங்களோட தாயக பாடல்கள். அந்த தாயக பாடல்கள்னு சொன்னால் அது சும்மா இல்லை, அது நிறைய வழிகளை சுமந்த பாடல்கள். அந்த வழிகளை சுமந்த பாடல்களை ஏன் இந்த இளம் சமுதாயத்துக்கு நாங்கள் இந்த பாட்டு ரவுண்டை கொண்டு வரோம்னு சொன்னால், அவங்க அந்த பாட்டில் வந்து எங்களோட ஜெனரேஷனுக்கு வந்து இன்னொரு ஜெனரேஷன் இந்த பாட்டை நாங்கள் கைமாற்றோம். அதில் அர்த்தம் வந்து இப்போ விளங்காட்டியும் அவங்களோட ஒரு லைஃப்பில் ஒரு லாங்காக போய்கொண்டு இருக்கக்குள்ளே இந்த பாடல் என்னது, யாருக்காக பாடினு தேடிக்கொண்டு போகக்குள்ளே அங்கேயே எங்களோட ஈழம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்க. அந்த வகையில் முதலாவது ஒரு பாடலை படிக்கிறதுக்கு எங்களோட மியூனிஷா கூப்பிடுறோம். வாங்க மியூனிஷா. வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன், நல்லா சுகமாக இருக்கேன். ஸோ இன்றைக்கு என்ன பாட்டு படிக்க போகிறீங்க? கண்ணே கண்ணே கதை கேளு. கண்ணே கண்ணே கதை கேளு. ரைட். இந்த பாடலுக்கான விவரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தருவோம். யாருண்டு எங்களோட ஜட்ஜஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த பாட்டுக்கு போயிடுவோம். இது என்ன பாட்டுன்னு சொன்னால் தாயக பாடல், ஒரு வழிகளை சுமந்த பாடல்கள் நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து இந்த பாடல் கேட்கும்போது உங்களை அறியாமலே உங்களுக்கு அந்த உணர்வுகள் வரும். ஸோ நாங்கள் அந்த பாட்டுக்கு போயிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். கண்ணே கண்ணே கதை கேளு, உன் அண்ணே பெற்றால் பெரும் பேரு. கண்ணே கண்ணே கதை கேளு, உன் அண்ணே பெற்றால் பெரும் பேரு. கரும்புலி பெருந்து என் நாட்டிலே, கரும்புலி பெருந்து என் நாட்டிலே. கதிரவனே நீ பிறந்தாய் எந்தன் வீட்டிலே. கண்ணே கண்ணே கதை கேளு, உன் அண்ணே பெற்றால் பெரும் பேரு. காலனாவன் கலங்கிட கண்டவர்கள் வியந்திட, கடற்படை தளம் இங்க சிதறுதடா. காலனாவன் கலங்கிட கண்டவர்கள் வியந்திட, கடற்படை தளம் இங்க சிதறுதடா. கண்ணி தமிழிடம் அது தன்னடிமையாக்க வந்து அந்நிய படிகள் இங்கு அலறுதடா. கண்ணி தமிழிடம் அது தன்னடிமையாக்க வந்து அந்நிய படிகள் இங்கு அலறுதடா. பால் மணங்கள் மாறா பிள்ளை பாயும் புலியானார் இங்கே. பாவையரும் தீயாய் மாறி பாசறை தீபார் இங்கே. வீடும் பிழையும் நம் ஈழம் அது தமிழ் பூமி வழியெனில் புலியாய் தவழும். கண்ணே கண்ணே கதை கேளு, உன் அண்ணே பெற்றால் பெரும் பேரு. கரும்புலி பெருந்து என் நாட்டிலே, கரும்புலி பெருந்து என் நாட்டிலே. கதிரவனே நீ பிறந்தாய் எந்தன் வீட்டிலே. கண்ணே கண்ணே கதை கேளு, உன் அண்ணே பெற்றால் பெரும் பேரு. பெற்றமன்னை அந்நியற்கு விட்டு விர எண்ணுகின்ற அற்பவின் தாயா
விட்டு ஓடாதே. சத்தியத்தை காத்திடவே நித்தம் காலம் ஆடி வரும் உத்தம புரிய விட்டு ஓடாதே. ஆடும் முயல் நாளையோடும் ஆனால் மானம் போதாது. ஆசித்தனில் மோசம் போனால் காவியங்கள் பாடாது. காலம் அது கனிவாக மனமதில் வேகமுடன் புலியாய் விளையாடும். கண்ணே கண்ணே கதை கேளு உன் அன்னே பெற்றாள் பெரும் பேரு. கரும்புலி பெருந்து இந்நாட்டிலே, கரும்புலி பெருந்து இந்நாட்டிலே. கதிரவனே நீ பிறந்தாய் எந்தன் வீட்டிலே. கண்ணே கண்ணே கதை கேளு உன் அன்னே பெற்றாள் பெரும் பேரு. கண்ணே கண்ணே கதை கேளு உன் அன்னே பெற்றாள் பெரும் பேரு. மிகவும் அழகாகவும் ஒரு வீரம் நிறைஞ்சதாக ஒரு பாட்டை படிச்சிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை கட்டுருவோம் ஜட்ஜஸ்கிட்ட. மீனுஷா, உங்களோட குரல் நல்ல இனிமையாக சரியான இனிமையாக இருந்தது கேட்க. தேங்க்யூ. சில இடங்களில் சுருதி ஓஃபாக இருந்தது. உச்சரிப்பும் அந்த பிள்ளை என்று சொல்கிற இடத்துல இங்கே எல் சவுண்ட் பிள்ளை என்று கேட்டது. அது பிள்ளை, பெற்ற பிள்ளை, அதையும் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா தேங்க்யூ ஸோ மச்.